கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோதரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தில் அந்த 4வது வசனத்தையும் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நான் கர்த்தரை தேடும் பொழுது அவர் என் சத்தத்தை கேட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவர் செவி கொடுக்கிறவர், நம்முடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு நல்ல தேவன், அவர் கவனிக்கிற ஒரு நல்ல தேவன். ஆகவே தான் இந்த நாட்களில் அந்த சங்கீதத்தில் வாசிக்கும் பொழுது நான் கர்த்தரை தேடினேன், நான் ஆண்டவரை தேடினேன், நான் ஜெபம் பண்ணினேன், நான் செபித்தேன், நான் தேவனிடத்தில் சொன்னேன், ஆனால் அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களில் ஆண்டவரை தேடுகிற அனுபவங்கள், ஆண்டவரிடத்தில் கேட்குற அனுபவங்கள், செபிக்கிற அனுபவங்கள், நாம் செபிக்கும் பொழுது தேவனிடத்தில் கேட்கும் பொழுது ஜெபத்தில் ஆண்டவரை தேடும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய சத்தத்துக்கு நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறவராக, அவர் செவி கொடுத்து அவர் கேட்கிறவராய், அவர் பதில் கொடுக்கிறவராய், கிரியை செய்கிறவராய் அவர் இருக்க. காரணம் என்ன? அதே வசனத்தில் தான் நான் வாசிக்கிறோம். என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர் எனக்கு செவி கொடுத்ததுனால, நான் கர்த்தரை தேடினதுனால, நான் செபித்ததுனால என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து கீழே வாசிக்கும் பொழுது அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். 2வது நான் அவரை நோக்கி பார்த்தேன், நான் அவரை நோக்கி பார்த்ததுனால நான் பிரகாசம் அடைந்தேன். நான் அவரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய பயத்தெல்லாம் மாற்றினார். நான் அவரை நோக்கி பார்த்தேன், நான் பிரகாசம் அடைந்தேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் என்னை வெட்கப்படுத்தவே இல்லை. ஆண்டவர் தாமே இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவர். ஆண்டவரை தேடும் பொழுது, செபிக்கும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுத்து எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி அவர் உங்களை மீட்டு கொள்ளுவார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தரை நோக்கி பார்க்குற எந்த ஒரு ஜனமும் வெட்கப்பட்டு போகாது. தேவன் அவருடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணுவார், அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம் பண்ணுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கர்த்தரை தேடும் பொழுது, செபிக்கும் பொழுது ஆண்டவரே நாட்களில் நீர் செவி கொடுக்கிறவராக, எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி மீட்கிற ஒரு நல்ல தேவன், எல்லா பயத்துக்கும் விலக்கி காக்கிற ஒரு நல்ல தேவன். உம்மை நோக்கி பார்ப்பதனால ஆண்டவர் பிரகாசிக்க பண்ணுகிறவர், பிரகாசமடைய பண்ணுகிறவர், வெட்கப்படுத்தாத தேவன். உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும், பிள்ளைகளையும், குடும்பங்களையும் என் ஆண்டவர் ஆசீர்வதித்து இப்படி நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.